ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் பிரியா. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனுக்கு ஓகே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 3/4 கிளாஸ் பச்சரிசியும் பாசி பருப்பு ஒரு 1/2 கிளாஸும் எடுத்து ஒரு ட்ரை பேனில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணும்போது அது ஃப்ரை ஆனது எப்படி தெரியும்னா, பருப்பு நல்லா ஒரு ஸ்மெல் வரும். நல்லா கமகமன்னு ஸ்மெல் வரும்போது போதும், ஃப்ரை பண்ணுறதுன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எது சமைக்க போகிறோமோ அதில் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் 2 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் பாலையும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் குக்கரில் வைக்கிறதால நான் பால் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி எல்லாமே தெரித்து மேலே வந்துடும். 2 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம், நான் வெல்லம் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் அதில் கல் மண் எல்லாம் இருக்கும். அந்த டர்ட் எல்லாம் நம்ம சாப்பிட முடியாது இல்லைங்களா, அதனால் தனியாக கரைச்சி நம்ம வேக வச்ச பருப்பு அரிசியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்த பருப்பும் அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைச்சலையும் இதிலையே ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஸ்டெயின் பண்ணும்போது அழிக்கிற டர்ட்டு கல் மண் எல்லாமே ஸ்டெயினர்லேயே ஸ்டாப் ஆகிடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அதுக்கு நான் ஒரு டேஸ்ட்டுக்காக இன்னொரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதுக்கு ஒரு ட்ரை நட்ஸு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன், நான் வீட்டில் செஞ்ச நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது கூட கேஷ்யூ நட்ஸ் ஒரு 10 போல் கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூட ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணலாம். பட் எங்கள் வீட்டு குட்டீஸ் அதை சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆனதும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ரெசிபி ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் ப்ளீஸ் ஒவ்வொரு வீடியோவும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் கமெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான், சர்வ் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய். See you in next video.